இன்னைக்கு நிலவரப்படி திமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு செய்தியாளர் சந்திப்பு என்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு பெரிய அச்சம் வந்து விடுகிறது. அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், இரண்டாவதா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூன்றாவதா அம்மையார் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள். எதனால் இந்த 3 பேருக்கும் செய்தியாளர் சந்திப்புனா அச்சம் வருகிறது என்றால், கடந்த காலங்களில் திமுக எடுத்த போராட்டங்கள் அப்படி, அந்த போராட்டங்களில் இவர்கள் மூவரும் பேசிய வார்த்தைகள் அப்படி, அந்த வார்த்தைகளில் தமிழ்நாட்டு மனங்களை கவர்ந்து இழுத்த ஒரு வரலாறு இருக்கிறது. இது எல்லாம் தான் இன்றைக்கி இவர்கள் 3 பேரையுமே செய்தியாளர் சந்திப்புனாவே வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி களச்சூழல் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 55 பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க. இதற்கு முழுவதுமாகவே பொறுப்பேற்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. காரணம், இந்த தவறு என்பது, இந்த சம்பவங்கிறது இந்த முறை மட்டுமே நடந்தது கிடையாது, பல முறை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்பட ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு வருது. அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த நேரத்தில் தான் அம்மையார் கனிமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கு நேற்று தன்னுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் 2 மணி நேரமாக காத்து கொண்டு இருந்திருக்காங்க. அம்மையார் கனிமொழி அவர்கள் வருவாங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இதை பற்றி என்ன கேள்விகள் அவர்களிடம் கேட்போம், அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன மாதிரியான பதில் சொல்லுவாங்க, திமுக மீது தவறு இருக்கிறத ஒத்துக்கொள்வாங்களா, நேர்மையாக நடந்து கொள்வாங்களா, இல்லை திமுக சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதையும் தாண்டி தான் எங்களையே ஏமாற்றி இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை திமுக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கண் பார்வைக்கு கீழே தான் இவ்வளவு தவறுகளும் நடந்திருக்கிறது என்கிற உண்மையை ஒத்துக்கொள்வாங்களா, தளபதி மு.க. ஸ்டாலின் 10 லட்ச ரூபா கொடுத்தது தவறுன்னு சொல்லுவாங்களா, இல்லை சரின்னு சொல்லுவாங்களா, என்ன மாதிரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அவர்களிடத்தில் பதில்களை பெறுவதற்கு செய்தியாளர்கள் 2 மணி நேரமாக காத்து கொண்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் சந்திக்காமல், கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, மீட்டிங் இருக்குது, நான் போய் மீட்டிங்கில் கலந்துக்கணும், என்னால் இப்போதைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேகமாக போய் தன்னோட வாகனத்தில் ஏறி தன்னோட பயணத்தை தொடங்கிட்டாங்க. செய்தியாளர் சந்திப்பு அவசரம் இருந்தால் சந்திக்க முடியாது, இயல்பான ஒன்று தான். ஆனால் முக்கியமான காலகட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாது என்றால் அவ்வளோ வேகமாக போய் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி என்ன மாற்றத்தை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்துட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளத்தில் நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி வேகமாக போய் எதுவுமே செய்யலையே, இனிமேலும் வேகமாக போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ செய்தியாளர் சந்திப்பு பார்க்காம போனதுக்கு முக்கியமான காரணம், கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் தன்னிடத்தில் எந்த ஒரு பதிலுமே கிடையாதுன்னு. ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே இன்றைக்கி மட்டும் கிடையாது, கடந்த 2016 தமிழ்நாட்டில் மது சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சமூக வலைதளத்தில் பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் எதுவாக இருக்குதுன்னா, இன்றைக்கி நிலைமைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவைகள் இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் இந்த மது தான். அந்த மதுவை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டில் பூர்ண மது விலக்கு கொண்டு வரப்படும், இதை திமுக உறுதி கொடுக்கிறது, பெண்கள் அனைவரும் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மேடைதேவரும் முழங்கிய பெருந்தகை அம்மையார் கனிமொழி அவர்கள். அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய கள்ளச்சாராயத்திற்கு அதெல்லாம் ஞாபகம் வரத்தானே செய்யும். பல திமுககாரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கொழுப்பெடுத்து போய் குடிச்சிருக்கான், மதுக்கடைகளில் டாஸ்மாகில் நாங்கள் நேர்மையான சரக்கு விற்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்து இறுதியில் சாகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சரக்கை விற்கிறோம், அந்த சரக்கை விட்டுட்டு நீ கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்ததுக்கு நாங்களாக பொறுப்பாக முடியும், இதற்கெல்லாம் அரசாங்கத்தை நீங்கள் எப்படிப்பா குறை சொல்லலாம் அப்படின்னு பல உடன்பிறப்புகள் சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அரசாங்கம் மதுக்கடை நடத்துது, டாஸ்மாக்னு நடத்துது, 150 ரூபாய் 160 ரூபான்னு விற்கிது. கடந்த காலையில் செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் கூட சொல்லுது. அந்த டாஸ்மாக்கை குறைந்தது ஒரு மனிதன் 365 நாளும் தொடர்ச்சியாக குடித்து கொண்டு வந்தானா அடுத்த 2 வருடத்தில் அவன் உயிரிழந்து விடுவான் என்கிற அளவுக்கு ஆய்வறிக்கையெல்லாம் சொல்லுது. டாஸ்மாகில் உள்ள மதுவை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாகலாம், நீங்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சு விட்டு உடனே செத்து போனால் அதுக்கு நாங்களா பொறுப்பு அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள் மறைமுகமாக கேட்க வர்றாங்க. நியாயமான கேள்விகள் தான். ஆனால் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, அதிகாரிகளுக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது, மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது, அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. அப்போ இவர்கள் அனைவரையும் தாண்டி இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கிறது என்றால் அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யலையா என்கிற கேள்வி வருதா இல்லையா? இன்னைக்கு 10,000 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது, 789 பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதிரடிப்படையின் மூலியமாக கல்வராயன் மலைப்பகுதி கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட அத்தனை கள்ளச்சாராயமும் சாலையில் பீச்சி அடிக்கப்பட்டது, எல்லாம் வருது, நிறையா பார்க்க முடியுது. இந்த 2 நாட்களுக்குள்ளே இத்தனை சம்பவங்கள், இத்தனை கைதுகள், இத்தனை பொருட்கள் கைப்பற்ற முடிகிறது என்றால் இதற்கு முன்னாடி இந்த 365 நாட்களில் ஏன் கைப்பற்ற முடியல? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 22 பேர் இறந்து போனாங்கல்ல,
அப்போ டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுடைய தலைமையில் இதே மாதிரி அதிரடிப்படை அமைக்கப்பட்டு 4500 லிட்டர் கைப்பற்றப்பட்டது, 10 பேர் கைது செய்யப்பட்டான்னு இதே காவல்துறை தான் சொன்னது. அப்போ 10 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னா அதன் பிறகு மறுபடியும் 900 பேர் கைது செய்வதற்கு எப்படி வாய்ப்பு உருவாச்சு? அப்போ மறுபடியும் உருவாகிட்டாங்களா? கள்ளச்சாராய விற்பனையாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே வர்றாங்க, அதானே உண்மை. அப்போ அரசு கவனத்தில் எடுக்கலை, கண்காணிக்காமல் விட்டுருச்சு. சம்பவம் நடக்கும்போது தீவிரமாக கவனத்தில் எடுக்குது, அதன் பிறகு கையாளகத்தனமாக விட்டுருச்சுங்கிறது தானே இதுலேருந்து தெரிய வருது. அம்மையார் கனிமொழி மீது நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் தான். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி 55 மரணங்கள் நடந்திருக்கிறது. அதில் எத்தனை பேர் இளம் விதவைகள், எத்தனை பேர் வயதான விதவைகள்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் விதவைகள் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் யார்? கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணிப்பதற்கு காரணம் யார்? அரசாங்கம். கள்ளச்சாராயம் குடித்து இறந்துட்டாங்கன்னு ஒரு தெருவில் கதறிக்கிட்டு இருக்கிறான், அடுத்த தெருவில் மறுபடியும் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு. அப்போ இதை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் கனிமொழி அவர்களிடம் நம்ம கேள்வி எழுப்பினா அவர்களிடம் எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஏன் மதுவிலக்கு கொண்டு வரக்கூடாது? இந்த நேரத்தில் 2016 தேவைப்பட்ட மதுவிலக்கு 2021க்கு பிறகு ஏன் தேவைப்படலை? ஒரு காரணம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி ரொம்ப மோசமாக இருக்குது, மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் நிதி நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் வந்துடும். அப்போ அந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கணும்னா மதுக்கடைகளை நம்ம திறந்தாகணும்னு சொல்கிறாங்க. அண்ணாவின் கொள்கை வழி நிற்கிறோம்னு திமுகவுடைய முப்பெரும் விழாவில் பேசுகிறீங்க, திமுகவுடைய பொது மேடையில் பேசுகிறீங்க. அண்ணாவுடைய கொள்கையை தானே மதுவை விற்பனை செய்யக்கூடாது, ஏன் அந்த கொள்கையை அண்ணாவிட்ட இருந்து நீங்கள் மாறுபடுறீங்க? அப்போ அண்ணாவே எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கி திமுகவிற்கு உருவாகி இருக்குது. அதுதான் இன்றைக்கி இந்த மது கொள்கைங்கிறது. மதுவிலக்கு துறைன்னு ஒன்று இருக்குது, அமைச்சர் முத்துசாமிக்கு மாதம் ஊதியம்னு ஒன்று போகுது. மக்கள் வரி பணத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய முத்துசாமி அவர்கள் மக்கள் நல்ல சாராயம் குடிக்கிறாங்களா கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்களா என்கிற கண்காணிக்க முடியாத முத்துசாமி அவர்களுக்கு எதற்கு மாதம் ஊதியம் கொடுக்குறீங்க? இறந்து போன உடனே 10 லட்ச ரூபா, அந்த 10 லட்ச ரூபாங்கிறது மக்கள் வரிப்பணத்திலிருந்து இங்கே கொடுக்குறீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் அவர்களிடம் இருந்து இதுவரை கைப்பற்றப்பட்ட பணம் எத்தனை, சொத்துக்கள் எத்தனை, அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் யார்? இதையெல்லாம் யாருமே பேசலையே. உடனே திமுக மேலே ஒரு கரும்புலி வந்துருச்சுன்னு அங்கே சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களையும் மாவட்ட செயலாளர் அவங்களையும் வைத்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துது. எங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது, பொது வாழ்க்கையிலேருந்தே நாங்கள் விலகிறோம், இந்த குற்றத்தை நிரூபித்தாங்க அப்படின்னா அதை ஸ்டாலின் சொல்லுங்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்கள், அம்மையார் கனிமொழி சொல்லுங்கள், எங்கள் கட்சியினர் மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு. அம்மையார் கனிமொழி அவர்கள் எதனால் செய்தியாளர் சந்திப்பு நடத்தாமல் போனாங்கிறதுக்கு அவர்களுடைய கடந்த கால பேச்சுக்கள் தான் காரணங்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ பெரிய மதுவின் மூலியமாக நிறைய சீர்கேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வரைமுறை கிடையாது, ஒரு நெறிமுறை கிடையாது. எத்தனை வயது உடையவர்கள் வாங்கலாம், மது அருந்தலாம், அது பொது இடத்துல வச்சு அருந்தலாமா இல்லையா, எல்லா சட்டத்தில் இருக்குமாங்க. 18 வயதுக்கு குறைவாக 21 வயதுக்கு குறைவாக மது அருந்தக்கூடாது, பொது இடங்களில் மது அருந்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படுதா? கிடையாது. இதில் பாருங்கள், முக்கியமாக ஒரே ஒரு ஆள் மட்டும் இதிலேருந்து தப்பித்து கொண்டார். மரியாதைக்குரிய ஐயா மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் இதிலிருந்து தப்பித்து கொண்டார். ஏன்னா இவர்கள் நால்வரும் சேர்ந்து தான் இந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பனை செய்தாங்க. இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் மறைந்து விட்டதுனால அவரிடம் இந்த கேள்வியும் கேட்க முடியல, அதற்கும் முழு பொறுப்பை ஏற்க வேண்டியது மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 பேராக இருக்கிறாங்க. அம்மையார் கனிமொழி அவர்கள் மதுவிலக்கு எதற்காக வேண்டும், ஏன் அதை நடைமுறைப்படுத்தணும், அன்னைக்கு 2016 நடைமுறைப்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் எப்படி அந்த நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளித்து இருப்பீங்க, அதற்கு என்ன திட்டம் வைத்திருந்தீங்க? அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய திமுகவை சேர்ந்தவர்களே ஆலைகள் நடத்துகிறாங்க, அப்போ அதெல்லாம் மூடப்படுமா? அது மூடப்படாதுன்னு எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டுறாங்க. அந்த எதிர்க்கட்சியில் யார் தெரியுமில்ல, இன்றைக்கி மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், இன்னும் எண்ணற்ற பேர், இவர்கள் அனைவருமே அன்னைக்கு குற்றம் சாட்டினாங்க. திமுக தான் மது ஆலை நடத்துது, அவர்களுடைய கட்சிக்காரங்கள் தான் மது ஆலைக்கு நிறுவனராக இருக்கிறாங்க, அவங்க எப்படி மது ஆலையை மூடிட்டு தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வருவாங்கன்னு. அப்பா அம்மையார் கனிமொழி சொல்கிறாங்க, திமுகவை சேர்ந்தவர்கள் மது ஆலைகள் நடத்தினாலும் தலைவர் அவருடைய முடிவுக்கு பிறகு அந்த ஆலைகள் இழுத்து மூடப்படும். தமிழ்நாட்டுடைய நலன் தான் முக்கியம், இளம் விதவைகள் குறைக்கப்படுவதுதான் முக்கியம், இளைஞர்கள் கெட்டு போகாமல் தடுப்பது தான் முக்கியம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவதுதான் முக்கியம். அப்போ மதுவிலக்கை அமல்படுத்துவதுதான் அதற்கு மிக மிக முக்கியம்னு மேலதோறும் முழங்கிய பெருந்தகை அம்மையார் கனிமொழி அவர்கள். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஒவ்வொரு முறையும் மதுவின் மூலியமாக தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இந்த காணொளி என்பது சமூக வலைதளத்தில் வருது. எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி போய் சொன்னீங்க, இன்றைக்கி ஏன் அதை உங்களால் செயல்படுத்த முடியல? இன்றைக்கி 55 உயிர் போயிருச்சுல, இந்த 55 பேருக்கும் திமுக சொல்லக்கூடிய பதில் என்ன? நடவடிக்கை எடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை நீங்கள் இறந்த பிறகுல எடுக்கிறீங்க, ஏன் முதல்ல எடுக்கலை? அதனால் இதுவரை
நீங்கள் கைது செய்த அதிகாரிகள் எத்தனை? தவறு செய்த, கள்ளச்சாராயம் விற்பனை செய்த அவர்களை கைது செய்துட்டீங்க. இதே தவறுக்கு உடந்தையாக இருந்தால் அதை கண்காணிக்காமல் விட்டு அதிகாரிகளை எத்தனை பேர் கைது செய்திருக்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை அதிகாரிகளை கைது செய்யாமல் இருந்திருக்கீங்களா? மதுவிலக்குத்துறைக்குன்னு ஒரு தாசில்தார் இருக்கிறாங்க, மதுவிலக்குத்துறைக்குன்னு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏன் நீங்கள் பணியிடை நீக்கம் செய்யலை? குறைந்தபட்சம் தற்காலிகமாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்களா? நான் ஓடி ஒளியவன் கிடையாது, நான் நேர் எதிராக நின்று கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு ஐயா முதல்வர் சொல்கிறாங்க. வேறு வழி கிடையாது. அதுக்கு தான் அந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. உங்களால் ஓடி ஒளிய முடியாது. பிறகு ஏன் முதலமைச்சருங்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது? எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ஆக வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் திமுகவிற்கு இருக்குது. அதில் ஐயா முதல்வர் அவர்கள் வேறு வழி கிடையாது, அதை நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இதன் பிறகும் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ்நாட்டு மக்களே காரி துப்பிடுவாங்க. அதனால் உங்களுடைய கடமையை செய்துவிட்டு அதை பெருந்தன்மையாக நீங்கள் பேசுவது மிகப்பெரிய தவறு. உடனடியாக ஒரு காரணம் சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அவர் பதவி விலகினாரா, நாங்கள் ஏன் விலகணும்னு. அப்போ அவர் ஆட்சியில் செத்த மாதிரி எங்கள் ஆட்சியில் செத்து போயிட்டாங்க, சரிக்கு சமம் போச்சு. அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க? எடப்பாடி ஆட்சியில் இறந்ததற்கும் அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்கும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கும் மிகச்சரியான கூற்று. அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதிமுகவை விட நாங்கள் மேன்மையானவர்கள், நியாயமானவர்கள் என்றால் அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்திருக்கணும்? அமைச்சர் பதவி விட்டு வெளியில் வந்திருக்கணும். ஆனால் வர முடியாது. காரணம், அவர்களுடைய கவனக்குறைவுனால இன்றைக்கி 55 உயிர் பறிபோய் இருக்கிறது. எவ்வளோ வேணாலும் செய்தியில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கி பேசலாம். ஆனால் முழுக்க முழுக்க திமுகவுடைய பொறுப்பற்ற ஒரு அரசாங்கம் இந்த 55 உயிர்களுக்கும் பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது.